வணக்கம், வெல்கம் பேக். தன்னம்பிக்கையும் கணிதமும். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் 10th 11th 12th பிள்ளைகளுக்கான போர்டு எக்ஸாமுக்குரிய டைம் டேபிளை என்ன செஞ்சிச்சுன்னா அனௌன்ஸ் பண்ணிடுச்சு. இந்த செட்டில் போர்டு எக்ஸாம் எழுதக்கூடிய குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷல் உண்டு. என்ன, 10th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய பிள்ளைங்க 8th ஸ்டாண்டர்ட் ஆனுவல் எக்ஸாம் எழுதாமல் 9th எக்ஸாம் எழுதாமல் ஆல் பாஸ் பண்ணி 10th ஸ்டாண்டர்ட் போர்டு எக்ஸாமுக்காக ரெடியாக இருக்காங்க. 11th ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்க 9th ஸ்டாண்டர்ட் ஆனுவல் எக்ஸாம் எழுதாமல் 10th போர்டு எக்ஸாமே எழுதாமல் 11th ஸ்டாண்டர்ட் தான் என்ன செஞ்சுருக்காங்கன்னு வந்திருக்காங்க. 12th படிக்கக்கூடிய பிள்ளைங்க 10th ஸ்டாண்டர்ட் போர்டு எக்ஸாம் எழுதலை, 11th ஸ்டாண்டர்ட் போர்டு எக்ஸாம் எழுதலை, 12th ஸ்டாண்டர்ட் போர்டு எக்ஸாம் எழுதுறதுக்காக ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த செட்டு பிள்ளைங்களுக்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10th 11th 12th இந்த 3 செட்டு பிள்ளைங்களுக்குமே இதுதான் ஃபஸ்ட்டு போர்டு எக்ஸாம். ஸோ அந்த பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆசிலேஷன் இருக்கும், ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ ஒரு மென்டலி ஒரு ப்ரெஷர் இருக்கும். அந்த ப்ரெஷர் இல்லாமல் போர்டு எக்ஸாமை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, அதுக்கு தான் இந்த வீடியோவே. இன்னும் நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ் எத்தனை இருக்குது, எக்ஸாம்ஸ் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது, என்னைக்கு முடியுது, ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் எத்தனை நாள் நடக்கு, இது போக எத்தனை ரிவிஷன்ஸ் வைக்க போகிறாங்க, அதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக என்ன செய்வோம்னா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதை விட ரொம்ப முக்கியமானது ஃபிசிக்கலி அந்த பிள்ளைங்க எப்படி இருக்கணும், மென்டலி எப்படி ஆக்டிவாக இருக்கணும், என்னென்ன இதெல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும், அதுலேருந்து நம்ம எப்படி டேக்கிள் பண்ணி தப்பிச்சு நம்ம எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் மட்டுமே நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி சைக்கலாஜிக்கலாகவும் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் என்ன செய்ய போகிறேன்னா டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவ் டைம் டேபிள். சார் எங்களுக்கு தான் டைம் டேபிள் தெரியும்ல சார். இப்போ சார் டைம் டேபிள் மட்டும் சொல்ல போகிறது கிடையாது. டைம் டேபிள் இன்னும் எத்தனை நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ் இருக்குது, அந்த நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸில் நம்ம எத்தனை நாள்லாம் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த டேட்டாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த டேட்டா கலெக்ஷன் இல்லாமல் உங்களால் டைம் ஷெட்யூல் என்ன செய்ய முடியாதுன்னு கேட்டிங்கன்னா போடவே முடியாது. அதனால் இந்த டேட்டாஸை ரொம்ப கிளியராக கேளுங்க, ஓகேவா? ஸோ எல்லாருக்குமே எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய டேட்லேருந்து எக்ஸாம் முடிகிற டேட் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் சார் ஒரு தடவை இன்னொரு தடவை அப்டேட் பண்ணுறேன். 10th ஸ்டாண்டர்டுக்கு May 6th ஸ்டார்ட் பண்ணி May 30 முடியுது. 11th ஸ்டாண்டர்டுக்கு May 10 ஸ்டார்ட் பண்ணி May 31 முடியுது. 12th ஸ்டாண்டர்டுக்கு May 5 ஸ்டார்ட் பண்ணி May 23 முடியுது. ஸோ ஆவரேஜாக பார்க்குற நேரம் மே மாதம் ஃபுல்லாக நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா எக்ஸாம் எழுதுகிறோம் 10th 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே. ரைட், ஓகே. இன்றைக்கி டேட் என்ன? இன்றைக்கி டேட் சார் ரெக்கார்டிங் பண்ணக்கூடிய டேட் March 4. சரி, March 4னா இந்த March 4ல் இருந்து எக்ஸாம் டேட் வரைக்கும் எத்தனை நாள் இருக்குது, நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ் இல்லை ரிமைனிங் டேஸ் அது நம்மகிட்ட எத்தனை நாள் இருக்குது நம்ம கைவசம் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இது March 4ங்கிற நேரம் என்ன செய்யணும், மார்ச் மாதத்தில் இன்னும் எத்தனை டேஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ் இன்னும் ஒரு 27 டேஸ் நம்ம கையில் இருக்குது. ஒர்க்கிங் டேஸ்ன்னு சொல்லக்கூடாது, நம்மளோட ஒரு ரிமைனிங் டேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 27 டேஸ் இருக்குது. ஸோ மார்ச் மாதத்தில் ஒரு 27 டேஸ் இருக்குது. ஏப்ரல் மாதத்தில் ஒரு 30 டேஸ் இருக்குது. இந்த 57 டேஸ் 10th 11th 12th எல்லாத்துக்கும் காமன், எல்லார் கைவசம் இருக்கக்கூடியது அந்த 57 டேஸ். இந்த 57 டேஸ்க்கு அப்புறம் மே மாதத்தில் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய டேட்டை பொறுத்து 10th 11th 12th நம்பர் ஆஃப் டேஸ் ரிமைனிங் இருக்கக்கூடியது சேஞ்ச் ஆகுது. ஸோ 10th ஸ்டாண்டர்டுக்கு அப்ராக்சிமேட்டாக எத்தனை டேஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 62 டேஸ் இருக்குது. அதாவது அவங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறது May 6th. therefore 57 + 5 ஒரு 5 டேஸ் ரிமைனிங்னால 62s. அப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா 11th 57 + 9, ஏன்னா அவங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா May 10 தான் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 66 டேஸ் இருக்கும். 12th ஸ்டாண்டர்டுக்கு May 5, therefore 57 + 4, therefore 61 டேஸ். ஸோ ஆவரேஜாக பார்த்தோம்னா எல்லாருக்குமே எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா மோர் தென் 60 டேஸ் என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா ரிமைனிங் இருக்குது. ஸோ இதில் ப்ராக்டிக்கல் டேஸ். ஸோ என்னென்னு கேட்டால் அந்த ப்ராக்டிக்கல் என்னென்னலாம் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டேட் காமனாக கொடுத்துருக்குது 27லேருந்து 2, அதாவது ஏப்ரல் 27லேருந்து May 2 வரைக்கும் என்ன செஞ்சுருக்காங்கன்னா ப்ராக்டிகல்ஸ் டேட் கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே ஆவரேஜாக 3 ப்ராக்டிகல்ஸ் கட்டாயம் இருக்கும். ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர், இல்லைன்னா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இல்லைன்னா வேறு ஏதாவது என்ன செய்யணும் கேட்டால் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய ப்ராக்டிகல்ஸ். எப்படி பார்த்தாலும் எல்லாருக்குமே என்ன செய்யணும்னா ஒரு 3 ப்ராக்டிகல்ஸ் இருக்கும். ஸோ எல்லாருக்குமே ஆவரேஜாக ஒரு 60 டேஸ்க்கு மேலே இருக்குது. பட் இதில் எத்தனை சண்டே? 8 சண்டேஸ் வருது. சார் சண்டேயில் என்ன சார் ப்ராப்ளம்? ரெகுலராக ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கும் சண்டேயில் ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ அன்றைக்கி நம்மளுடைய ப்ரிப்ரேஷன் எப்படி இருக்குன்னு கேட்டால் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த 8 சண்டேஸ் நமக்கு என்னென்னு கேட்டால் கொஷின் மார்க் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஒரு 3 டேஸ் கட்டாயம் என்னது போகும்னு கேட்டால் ப்ராக்டிகல்ஸ் போகும். இந்த ப்ராக்டிகல்ஸ் அன்றைக்கி நம்ம என்னது படிக்க மாட்டோம்னு கேட்டால் தியரி ஷுவராக என்ன செய்ய மாட்டோம்னா படிக்கவே மாட்டோம்.
தேர்ட் ஒன் வந்து என்னதுன்னு கேட்டிங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட். ஐ திங்க் இந்த ரிவிஷன் டெஸ்ட் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில ஸ்கூல்ஸில் ரிவிஷன் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் கவர்மெண்ட்டும் என்ன செய்யணும்னு கேட்டால் ரிவிஷன் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணும். ஸோ மேக்ஸிமம் எத்தனை ரிவிஷன் டெஸ்ட்டு இனிமேல் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரிவிஷன் டெஸ்ட்டு இல்லைன்னா ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு. ஸோ ஒரு ரிவிஷன் டெஸ்ட் எழுதுனோம்னா அந்த 6 டேஸு, 2 ரிவிஷன் டெஸ்ட் எழுதுனீங்கன்னா 12 டேஸ். சரி ரைட் சார், அந்த ரிவிஷன் டெஸ்ட்டில் என்ன சார் ப்ராப்ளம்? ரிவிஷன் டெஸ்ட் அன்றைக்கி நம்ம என்ன செய்வோம்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும்தான் படிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி எனக்கு மேத்ஸ் டெஸ்ட்னா கட்டாயம் நான் இன்றைக்கி டே ஃபுல்லாக மேத்ஸ் மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். வேறு எதுவுமே நான் என்ன செய்ய மாட்டேன்னா ப்ரிப்பேர் பண்ணவே மாட்டேன். ஸோ என்னுடைய ப்ரிப்பரேஷனில் 1 டேயில் ஒரே சப்ஜெக்ட் இருக்கக்கூடியது இந்த ரிவிஷன் டெஸ்ட்டு டயத்தில். ஸோ அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா ஒரு 8 சண்டே, ஒரு 3 டேஸ் ப்ராக்டிக்கல், ஒரு 6 or 12 டேஸ் ரிவிஷன் டெஸ்ட். இந்த டேஸ்லாம் நம்ம என்ன செய்ய மாட்டோம்னு கேட்டிங்கன்னா ஃபுல் டே ப்ரிப்பரேஷனில் என்ன செய்ய மாட்டோம்னு கேட்டிங்கன்னா எல்லா சப்ஜெக்டையும் டச் பண்ணவே மாட்டோம். அப்போனா அப்ராக்சிமேட்டாக ஒரு ரிவிஷன் நடந்துச்சுன்னா ஒரு 17 டேஸ், 2 ரிவிஷன் நடந்துச்சுன்னா 23 டேஸ், 8 + 3 + 6. ஸோ அப்போ 8 + 3 + 12 எப்படி பார்த்தாலும் 18 or 23. ஸோ என்னென்னு கேட்டால் ஆவரேஜாக ஒரு 20 டேஸ் எங்கே போயிடும்னு கேட்டால் சண்டே, ரிவிஷன், ப்ராக்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லி போயிடும். ஸோ ஆவரேஜாக 60 டேஸ் இருக்குது. ஒரு 20 டேஸ் நம்ம இதிலே போயிடும்னா நம்ம கையில் எத்தனை டேஸ் தான் இருக்குதுன்னு அர்த்தம்னு கேட்டால் 40 டேஸ் தான் இருக்குதுன்னு அர்த்தம். நான் அப்போ டைம் ஷெட்யூலே போட வேண்டியது இந்த 40 டேஸ்க்கு நான் கம்ப்ளீட் டைம் ஷெட்யூல் போட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணால் மட்டுமே ஃபுல் போர்ஷனையும் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி ரிவிஷன் பண்ணி யாரால் முடியும்னு கேட்டால் நம்மளால் முடியும். ஸோ உன் கையில் இருக்கக்கூடியது மோர் தென் 60 டேஸ் நினைக்காதீங்க. கட்டாயம் 40 டேஸ் தான் இருக்குங்கிறத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நவ் டைம் ஷெட்யூல். இந்த டைம் ஷெட்யூலில் 2 விஷயத்தை நம்ம கரெக்டாக பார்க்கணும். ஒன்று டைமிங்னா என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சப்ஜெக்டை எவ்வளோ நேரம் படிக்கும் ஒன்று. 2வது எந்த சப்ஜெக்டை எந்நேரம் படிக்கும். ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு என்ன செஞ்சுட்டு இருக்கக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா மேக்ஸ் எடுத்துகிட்டு உட்காரக்கூடாது. லேட் நைட்டில் என்ன செஞ்சக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா சோசியல் எடுத்துகிட்டு உட்காரக்கூடாது. நைட்டு 9 மணிக்கு எனக்கு நல்லா தூக்கம் வரும், அந்நேரம் நான் சோசியல் புக் எடுத்து உட்காரக்கூடாது. ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா எந்நேரம் எந்த சப்ஜெக்டை எவ்வளோ நேரம் படிக்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஆவரேஜாக என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா 1.5 hour தான். சார் என்ன சார் 1.5 hour நாங்கள் என்ன சார் படிச்சிட முடியும்? ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த டேட்ஸில் நீ என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா ரிவிஷன் தான் பண்ண போகிறீங்க. ஆல்ரெடி ப்ரிப்பேர்டாக இருக்கணும். இல்லைன்னா எவ்வளோ கம்மியாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோமோ ரிமைனிங் இதை தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஃபுல்லாக நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறது கிடையாது. அப்போ நான் என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்குள்ளே எல்லா சப்ஜெக்டையும் கட்டாயம் எடுத்து படிக்கணும். தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் 5 சப்ஜெக்டையும் எடுக்கணும். தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் எடுக்கணும். ஸோ அப்போ எல்லாத்தையும் நான் எடுக்கணும். எவ்வளோ நேரம் படிக்கணும்னு கேட்டிங்கன்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 1.5 hour படிக்கணும். அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கட்டாயம் ஒரு ஏர்லி மார்னிங் ஒரு 4:30க்கு எழுந்திரிச்சு 5 o'clock என்ன செய்யணும்னா என்னுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடணும். சார் 5 o'clock ஸ்டார்ட் பண்ணுறது பாசிபிளா சார்? இப்போ உள்ள குழந்தைகளுக்கு தான் இது வந்து கேள்விக்குறியாக இருக்குமோ ஒழிய, முந்தி உள்ள பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் 4 o'clockலாம் எழுந்திரிச்சு படிக்கக்கூடிய பிள்ளைங்களாம் இருக்குது. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க நம்ம தான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறோன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு பிள்ளை நீங்கள் செய்ய முடியாதுன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை எல்லாத்தையுமே என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்கன்னா செஞ்சு காட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஏர்லி மார்னிங்கிறது 5 o'clock. ஸோ 5 o'clock என்னுடைய ப்ரிப்பரேஷனை நான் ஸ்டார்ட் பண்ணிடணும். 4:30க்கு எழுந்திரிச்சு அப்போ என்ன ஏர்லி மார்னிங் எந்த சப்ஜெக்ட் எடுக்கலாம்? 10th standard பிள்ளைங்களா இருந்தால் கட்டாயம் சயின்ஸ் அண்ட் சோசியல் தான் எடுத்து படிக்கணும். 12th standard பிள்ளைங்க இல்லை 11th standard பிள்ளைங்களா இருந்துச்சுன்னா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் அண்டு பயாலஜி இந்த 4 சப்ஜெக்ட் தான். வேறு எதுவுமே ஏர்லி மார்னிங்கில் படிக்கவே கூடாது. ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா சார் அது வந்து லேர்ன் பண்ணி நான் மெமரி பண்ண வேண்டிய விஷயங்கள். இந்த 2 நம்ம சொன்ன சப்ஜெக்ட் சயின்ஸ் அண்ட் சோசியல், அதுக்கடுத்து ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர், பயாலஜி இது எல்லாமே நான் லேர்ன் பண்ணியும் வச்சுருக்கணும். அட் த சேம் டைம் நான் அதை மெமரி பண்ணால் தான் எக்ஸாம்லேயும் என்ன செய்ய முடியும்னா அப்ளை பண்ண முடியும். ஸோ அப்போ என்ன கட்டாயம் இது வந்து ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு படிக்கணும். அப்போ தான் என்னுடைய மைண்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஈவினிங் செஷனில் கட்டாயம் தமிழ் அண்டு இங்கிலீஷ் மட்டும்தான் படிக்கணும். காரணம் சிம்பிள், ஏன் அதை நான் லேர்ன் பண்ணியிருந்தால் போதும். ஸோ யூ ஹவ் ஓன் ரைட்டிங். உங்களால் என்ன செய்ய முடியும்னு கேட்டால் அதை நீங்கள் என்ன செய்ய முடியும்னு கேட்டால் எழுத முடியும். அதை நான் 100% மெமரி பண்ணணுங்கிற கண்டிஷன் கிடையவே கிடையாது. ஏர்லி மார்னிங் படிக்கக்கூடியது கம்பல்சரி 100% மெமரி பண்ணணும். ஆனால் ஈவினிங் செஷனில் படிக்கக்கூடியது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 100% நீங்கள் என்ன செய்ய தேவையில்லை, மெமரி பண்ண தேவையில்லை. ஸோ யூ ஹவ் ஓன் ரைட்டிங். நம்மளால் என்ன செய்ய முடியும்னா
உங்களை நீங்களே எழுத முடியும். அதனால் ஸோ ஈவினிங் செஷனில் தமிழ் அண்டு இங்கிலீஷ் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா படிக்கணும். நெக்ஸ்ட்டு லேட் நைட்டு ஒரு 9 o'clock மேலே 9 o'clock மேலே எடுக்கிறேன்னா என்னோடய ஸ்லீப்பிங் மோடுக்கு நான் போயிருப்பேன். ஸ்லீப்பிங் மோடுக்கு போயிருக்கிற நேரம் நான் என்ன எடுக்கணும்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கட்டாயம் மேக்ஸ் எடுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் தியரி நீங்கள் மெமரி பண்ண தேவையே கிடையாது. நெக்ஸ்ட்டு நீங்கள் லேர்ன் பண்ணி வச்சுருந்ததை எழுதுனா மட்டுமே போதும். நீங்கள் என்ன செய்யணும், ஒப்பிச்சோ இல்லையா எழுதணுங்கிறது கண்டிஷன் கிடையாது. ஸோ எனக்கு வந்து மைண்ட் வந்து ஸ்லீப்பிங் மோடுக்கு போகிற நேரம் எனக்கு என்னது தேவைன்னு கேட்டால் என் மைண்டை ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு மேக்ஸ் தேவை. ஸோ அதனால் என்ன செய்யணும்னு கேட்டால் லேட் நைட் 9 o'clock மேலே மேக்ஸ் எடுக்கணும். அப்படி என்ன ஒன் டேயில் என்னுடைய ப்ரிப்பரேஷன் வந்து எப்படி இருக்கணும், ஏர்லி மார்னிங் நான் படிக்கிறதா இருந்துச்சுன்னா தியரி அண்டு மெமரி இந்த ரெண்டுமே தேவை. லேர்னிங் ப்ளஸ் மெமரி தேவை. அதனால் என்ன செய்யணும்னு கேட்டால் ஏர்லி மார்னிங்கில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர், 10th standard சயின்ஸ் அண்டு சோசியல். ஈவினிங் செக்ஷனில் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பர்பஸ் என்னதுன்னு கேட்டிங்கன்னா லேர்ன் பண்ணியிருக்கணும். ஆனால் என்னன்னு கேட்டால் இண்டிவிஜுவலாக நம்மளால் என்ன செய்ய முடியும்னு கேட்டால் எழுதவே முடியும். அதனால் என்ன செய்யணும்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ். லேட் நைட்டில் எப்படின்னு கேட்டிங்கன்னா நைட் 9 மணிக்கு மேலே நல்லா தூக்கம் வரும். அந்நேரம் நம்ம என்னது எடுத்து படிக்கணும்னு கேட்டால் மேக்ஸ் எடுத்து ப்ராப்ளம் எழுதி பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் லேட் நைட்டு 9 மணிக்கு மேலே என்னது எடுக்கணும்னு கேட்டால் மேக்ஸ் எடுக்கணும். பெர் டேயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சார் சொல்கிறேனே ஒரு ஃபிசிக்ஸ்ன்னு இருக்குது. இந்த ஃபிசிக்ஸில் மொத்தம் ஒரு 10 lessons இருக்குது. இன்றைக்கி டைம் டேபிள் ஷெட்யூலில் நான் போடுறேன். ஃபஸ்ட்டு டே இந்த டைம் டேபிள் பார்த்திங்கன்னா ஒரு சார்ட் போடணும். இந்த சார்ட்டில் வந்து எப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு என்னது இருக்குன்னு கேட்டால் எனக்குள்ளே டேட் இருக்கணும். இதுக்கு மேலே என்னது இருக்குன்னு கேட்டால் டைம் ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இந்த டேட்டும் டைமும் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னுடைய போர்ஷன்ஸ் எல்லாம் கவர் ஆகிறதுக்குரிய இதில் ஷெட்யூலில் இருக்கணும். அப்புறம் நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் March 5 நான் ஒரு டைம் டேபிள் போடுறேன். March 5 டைம் டேபிள் போடுறாங்கன்னா March 5 ஏர்லி மார்னிங் 5:30 இந்த ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட்டு லெசனில் 5 mark கொஷின்ஸாக கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். March 6 ஃபிசிக்ஸில் செகண்ட் லெசனில் 5 mark கொஷின்ஸாக கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். March 7 ஃபிசிக்ஸில் தேர்ட் லெசனில் உள்ள 5 marks கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். அப்புறம் ஒரு 1 week கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் கட்டாயம் ஒரு 5 lessonsக்குரிய 5 mark கொஷின்ஸ் யாருக்கு கம்ப்ளீட் ஆகிருக்குன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஸோ அதை நீங்கள் மெமரி பண்ணி வச்சுருந்தாலும் சரி, மெமரி பண்ணதை டே டைமில் எழுதி பார்த்துருந்தாலும் சரி, பட் அன்னைக்கு தேதிக்கு அந்த லெசனில் இருக்கக்கூடிய 5 mark கொஷின்ஸை கட்டாயம் நம்ம கம்ப்ளீட் பண்ணி வந்திருக்கணும். சரி ரைட்டு, இது வந்து ஃபிசிக்ஸ்க்கு, அடுத்து கெமிஸ்ட்ரிக்கு, அடுத்து கம்ப்யூட்டருக்கு, அதுக்கப்புறம் தமிழுக்கு, அதுக்கப்புறம் இங்கிலீஷ்க்கு, அதுக்கப்புறம் மேக்ஸுக்கு. ஸோ பெர் டேயில் வந்து நம்ம எல்லா சப்ஜெக்டையும் கட்டாயம் டச் பண்ணி வந்திருக்கணும். ஒரு சில இதில் செய்வாங்க என்னென்னு கேட்டால் கண்டினியூஸாக ரிவிஷன் டெஸ்ட் எழுதுவாங்க. கண்டினியூஸ் ரிவிஷன் டெஸ்ட் எழுதுறதுல பெரிய ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு மண்டே டு சாட்டர்டே ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும், அடுத்த மண்டே டு சாட்டர்டே ஒரு டெஸ்ட் இருக்கும். மண்டே தமிழ் டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க, சாட்டர்டே என்ன செஞ்சுருப்பாங்கன்னா கம்ப்யூட்டருக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க, நெக்ஸ்ட்டு மண்டே வந்து மறுபடியும் தமிழுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, அடுத்த சாட்டர்டே வந்து கம்ப்யூட்டருக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இந்த 15 days தமிழ் 2 days தான் எடுத்திருப்பாங்க. நோ யூஸ். 1 day ஒரு சப்ஜெக்டில் கம்ப்ளீட்டாக ஃபுல் டே ஸ்டடி போட்டு நம்மளால் என்ன செய்ய முடியாதுன்னா கம்ப்ளீட் பண்ண முடியாது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிடணும். 3 வேளையும் சேர்த்து ஒரே தரமாக நம்மளால் என்ன செய்ய முடியாதுன்னா சாப்பிட முடியாது. டைம் ஷெட்யூல் பெர் டேயில் எல்லா சப்ஜெக்ட்டும் வரணும். டைம் இந்த டயத்துக்குள்ளே இதை தான் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நவ் என்னுடைய மனநிலை எப்படி இருக்கும்? சில மாணவர்கள் பார்த்தாங்க, சில ஸ்டூடெண்ட்ஸு அதாவது ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. அவங்களுக்கு கோபம் வரும், எரிச்சல் வரும், அழுகை வரும். ஸோ இந்த 3 இருந்துச்சுன்னா என்னால் ப்ரிப்பேர் பண்ணவே முடியாது. ஸோ கோபம் வரக்கூடாது, எரிச்சல் வரக்கூடாது, அழுகை வரக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, வீட்டிலேருந்து கிளம்புவாங்க. கிளம்புற நேரமே அப்பா அம்மா சத்தம் போட்டிருப்பாங்க. ரைட்டு. செகண்டு, ஸ்கூல் கேம்பஸ்குள்ளே வருவாங்க, லேட்டாக வந்திருப்போம், பிடி சார் சத்தம் போடுவாங்க. வராண்டா வழியாக வந்திருப்போம், பிரின்ஸிபல் மேடம் சத்தம் போடுவாங்க. கிளாஸுக்கு வந்திருப்போம், டீச்சர்ஸ் சத்தம் போடுவாங்க. அதுக்கடுத்து பக்கத்தில் என் ஃப்ரெண்டு இருப்பான், நான் எதிர்பார்த்த ஃப்ரெண்டு வந்திருக்க மாட்டான். சரி ரைட்டு, வந்திருந்தா என்கிட்ட சரியாக பேசியிருக்க மாட்டான். சரி பேசியிருந்தா என் கூட அவனும் ஃபைட் பண்ணியிருப்பான். ஸோ இதெல்லாம் என்னுடைய மனநிலையை பாதிக்கக்கூடியது. இந்த டேட்லலாம் என்ன செய்யக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்பா அம்மா கூடயோ ஃப்ரெண்ட்ஸு கூடயோ இல்லை டீச்சர்ஸ் கூடயோ எந்த ஆர்கியூமெண்ட்டோ எந்த டிஸ்கஷனோ வச்சுக்கவே கூடாது. டிஸ்கஷன் இருக்கணும், ஆனால் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக இருக்கணும். அம்மா அப்பா கிட்ட பேசுகிறோம்னா கொஞ்சம் என்ன செய்யணும்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக நல்லா ஜாலியாக பேசிக்கணும்.
ஃப்ரெண்ட்ஸ் யாரும் என்ன செய்யலைன்னா பேசலைன்னா என்ன செய்யணும்னா மென்டலி டிப்ரெஷனே ஆகக்கூடாது. இந்த டேஸில் ஃபுல்லாக நம்ம கையில் இருக்கக்கூடியது ஒரு 40 டேஸ் இருக்குது. அந்த 40 டேஸில் நம்ம என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா ஃபுல் இன் ஃபுல் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் இருக்கும். நம்ம சுற்றி இருக்கிறவங்களால நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் எந்த இடத்துல என்ன செஞ்சிடக்கூடாதுன்னு கேட்டால் ஸ்பாயில் ஆகிடக்கூடாதுன்னு நினச்சேன்னா அவங்கள ஃபுல்லாத்தையுமே நம்ம எங்கே ஏற்றிக்கக்கூடாதுன்னு கேட்டால் மைண்டில் ஏற்றிக்கவே கூடாது. என்னோட டார்கெட்டு ஃபுல் இன் ஃபுல் எங்கே மட்டுமே இருக்கணும்னு கேட்டிங்கன்னா ப்ரிப்பரேஷன். ஸோ என்னுடைய மென்டலி நான் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும்னா இவங்க எல்லாரையும் நான் என்ன செய்யணும்னு கேட்டால் ஒரு 2 months என்ன செய்யணும்னு கேட்டால் டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணி வைக்கிறதுல தப்பே கிடையாது. அப்பா அம்மா என்றைக்கினாலும் நம்ம அப்பா அம்மா தான், டீச்சர்ஸ் என்றைக்கினாலும் நம்ம டீச்சர்ஸ் தான், ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கினாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். பட் ஸோ இந்த 2 monthsல அவங்களோட இருக்கக்கூடிய சின்ன சின்ன கான்ட்ராக்ஷனுக்காக நம்மளுடைய ப்ரிப்பரேஷனை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதுன்னு கேட்டால் ஸ்பாயில் பண்ணக்கூடாது. நான் மென்டலி நல்லா என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா ஆக்டிவாக ஸ்பிரிட்டாக எனர்ஜெட்டிக்காக இருக்கணும். அதுக்கு நான் என்ன செய்யக்கூடாதுன்னு கேட்டால் அவங்களால வரக்கூடிய சின்ன சின்ன ஆர்கியூமெண்ட்டை மைண்டில் ஏற்றி என்ன செஞ்சக்கூடாதுன்னு கூட டிப்ரெஷனே ஆகக்கூடாது, அழுகவே கூடாது, கோவப்படவே கூடாது. அதை எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு ப்ரிப்பரேஷன். நெக்ஸ்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் என்னுடைய ஹெல்த்து. ஸோ அந்த லாஸ்ட் 2 months நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பைக்கில் போனாலே கொஞ்சம் மெதுவாக தான் போகணும். நம்ம பைக்கில் நம்ம எப்போவும் போகிறதோட ஏன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய அட்டென்ஷன் என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டயத்தில் நான் வந்து என்னன்னு கேட்டால் சீனியர் ஆஃப் த ஸ்கூல், நான் கொஞ்சம் பயங்கர ஃபாஸ்ட்டாக தான் இருப்பேன். ஸோ இந்த ஃபாஸ்ட்டாக தான் இருப்பேங்கிற நேரம் என்னென்னு கேட்டினா அந்நேரம் என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் பைக்கில் வண்டி போகிறதையும் பார்த்தோன்னா மெதுவாக போகாது, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போகும். ஸோ அது நமக்கு வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு. ஸோ பைக்கில் போனால் என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா மெதுவாக தான் போகணும். சாப்பிட்ற சாப்பாடு ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபுட்டு எடுத்துக்கிறத ஹெவியாக என்ன செய்யக்கூடாதுன்னா ஃபுட்டு எடுத்துக்கூடாது. சொல்லக்கூடாது. ஒரு சீரியஸாக சொல்கிறதா இருந்தால் என்ன ஒரு பென்சில் சீவரதா இருந்துச்சுன்னா கூட ரொம்ப கேர்ஃபுல்லாக பென்சில் சீவணும். ஏன்னு கேட்டிங்கன்னா டக்குன்னு அந்த பிளேட் நம்மளை அழுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல ப்ளீடிங் ஆயிரும். நெக்ஸ்ட் என்ன செய்யணும் ஒரு 2 days காய்ச்சல் வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு 3 or 4 days என்னால் என்ன செய்ய முடியாதுன்னா ப்ரிப்பேர் பண்ணிட முடியாது. ஸோ பைக்கில் போனோம்னா ஏதாவது ஒரு சின்ன ஃப்ராக்ஷன் ஏதாவது ஆயிடுச்சுன்னா நம்மளால் என்ன செய்ய முடியாதுன்னு கேட்டினா ப்ரிப்பேர் பண்ண முடியாது. இஃப் எனி ஃபிசிக்கலி நான் எப்படி இருக்குன்னு கேட்டால் 2 months மென்டலி எவ்வளோ ஆக்டிவாக இருக்கணும்னு சொல்லி சொல்கிறோமோ அதேமாரி ஃபிசிக்கலி நான் என்ன செய்யணும்னு கேட்டால் ஃபிட்டாக இருக்கணும். எனக்கு காய்ச்சல் வரக்கூடாது, ஜலதோஷம் பிடிக்கக்கூடாது, எந்த சின்ன சின்ன காயங்கள் வந்துடக்கூடாது, எக்காரணத்தை கொண்டு எனக்கு ஏதோ பாடியில் ஏதாவது ஃப்ராக்சர் வந்துடக்கூடாது. 1 day கூட நான் ரெஸ்ட் மோடுக்கு என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா போயிடக்கூடாது. அதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது நான் ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், அவேர்னஸோடு என்ன செய்யணும்னு கேட்டால் இருக்கணும். சாப்பிட்ற சாப்பாடு இதில் படிக்கிறதுக்குள்ள ஒரு விஷயம் சொல்லுவாங்க, என்னதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு இடத்துல ரொம்ப நேரம் உட்காந்து படிக்காதீங்க. உட்காந்து படிச்சிங்கன்னா பாடி டெம்பரேச்சர் என்ன செய்யும்னு கேட்டால் இன்க்ரீஸ் ஆகிரும். நின்றுக்கிட்டே என்ன செய்யாதீங்கன்னா படிக்காதீங்க. ரோமிங் அப்படியே வாக் பண்ணிக்கிட்டே என்ன செய்யுங்க கேட்டால் படிங்க. தூக்கம் இருந்துச்சுன்னா என்ன செய்யுங்கன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி என்ன செய்யணும் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு என்ன செய்யுங்கன்னு கேட்டால் படிங்க. அதுக்கடுத்து என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஹெல்த்தியான ஃபுட்டாக எடுத்துக்கோங்க, ஹெவி ஃபுட்டு எடுத்துக்காதீங்க, புரோட்டா இந்த மாதிரி இந்த ஐட்டங்கள்லாம் என்ன செய்யுங்கன்னா சாப்பிடாதீங்க. ஸோ மொத்தத்துக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபிசிக்கலியும் நான் என்ன செஞ்சுக்கணும்னு கேட்டால் என்ன ரொம்ப கேர் எடுத்து நான் பார்த்துக்கணும். எனக்கு எந்த விதமான சின்ன டிசீஸ் கூட எனக்கு வந்துடாத அளவுக்கு நான் பார்த்துக்கணும். அப்போனா தான் என்ன செய்ய முடியும்னு கேட்டால் நான் ஒரு 2 monthsக்கு ஆக்டிவாக ஸ்பிரிட்டாக எனர்ஜெட்டிக்காக என்ன செய்ய முடியும்னு கேட்டால் ஒர்க் பண்ண முடியும். ஸோ நான் ஒர்க் பண்ணுறதுக்கு மென்டலி எவ்வளோ ஆக்டிவாக இருக்கணுமோ அதே மாதிரி என்ன செய்யணும்னு கேட்டால் நான் ஒர்க் பண்ணுறதுக்கு ஃபிசிக்கலியும் நான் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆக்டிவாக இருந்தால் மட்டுமே தான் என்ன செய்ய முடியும்னு கேட்டால் ப்ரிப்பரேஷன் 100% சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா முடியும். ஓகேவா? தட்ஸ் ஆல். ஐ திங்க் சார் என்னென்ன சொல்லணும்னு நினச்சேன்னா அது எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். எல்லா குழந்தைகளுமே அதிக மதிப்பெண்கள் எடுக்கணுங்கிறது எல்லா ஆசிரியர்களுடைய மிகப்பெரிய கனவாக இருக்கும், எல்லா பெற்றோர்களுடைய மிகப்பெரிய கனவாக இருக்கும். ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோ பார்க்குறதுனால என்ன யூஸ்ஃபுல் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறத பெரிய லெவலில் மைண்டில் என்ன செய்யணும் ப்ரெஷராக ஏற்றிக்காமல் ஒரு டைம் ஷெட்யூல் போட்டு ரிலாக்ஸாக நம்மளால் படித்தோம்னா கட்டாயம் எல்லோரும் சக்ஸஸ் கொடுக்க முடியும். இதுதான் என்னுடைய ஒப்பீனியன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.